சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் கொடி ஏற்றிட்டாங்க தெரியுமா? 1932 பாஷ்யம் அப்படிங்கிறவர் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் பிரிட்டிஷோட கொடியை இறக்கிட்டு இந்தியாவோட மூவர்ண கொடியை ஏற்றுறாரு. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு தான் 1947 ஆகஸ்ட் 15 காலையில் 5:30 மணிக்கு இந்திய தேசிய கொடியை ஏற்றுனாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அந்த நாளில் ஆஸ்திரேலியாவில் முதலாக கொடி ஏற்றுனாங்க. அதாவது இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதராக நிர்ணயிக்கப்பட்ட ரகுநாத் என்பவர் இதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சார். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிட்டுன்னு சொல்லி அறிவிச்ச 7 மணி நேரத்துக்குள்ள இதுக்கான ஏற்பாடு செஞ்சாரு. இதுக்காக இந்தியாவிலேருந்து விமானம் மூலியமா தேசிய கொடி ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆஸ்திரேலிய நேரப்படி பகல் 12 மணிக்கும் இந்திய நேரப்படி காலை 7:30 மணிக்கும் இந்த கொடியை ஏத்துனாங்க. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.